டெல்லியில் போய் இவங்க சீட்டு பேரம் தான் பேசுனாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தரவு இருக்கா? நான் அதை தாண்டி தொகுதி எதுங்கிறதுக்கு பேசுறதுக்கு போயிருப்பாங்கன்னு நான் கொண்டு போகிறேன். மறுக்க முடியுமா? இப்போ நாளைக்கு தொகுதி அறிவிக்கணுமா, சீட்டு அறிவிக்கணுமா? உள்ளுக்குள்ளே இருந்த சட்டசபை தொகுதிகளில் எது இதிலலாம் வந்து பிஜேபி அதிமுகவுடைய சீட்டு ஓட்டு வந்து திமுகவை விட அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 கூட இல்லை, 6ல் அவரே நின்ற 6 தொகுதியில். அப்போது இதையெல்லாம் பார்க்கணும். சும்மா வந்துட்டு நானும் ஒரு குடைச்சலை ஏற்படுத்துகிறேன், அங்கே மட்டும்தான் காங்கிரஸ் பேசுவாங்களா, அல்லது விசிகா பேசுவாங்களா, அல்லது வேல்முருகன் கூட பேசுவாரா, நானும் பேசுவேங்கிறது இல்லை. இப்போ தொகுதியே உடன் எத்தனை தொகுதிகளில் பிஜேபி வந்து தானே 11 வாங்கியது, கூட்டணியோடு சேர்த்து 18 வாங்கினது, 2வது இடத்துக்கு வந்ததுங்கிறதுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. இங்கே உண்மையை தானே பேச முடியும், கதை விட்டு பிரயோஜனம் இல்லையா? அப்போது இங்கே வந்து ஒரு சலசலப்பு இருக்குன்னு டிடிவி போனதுனால, அவர் டெல்லிக்கு போகிறது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டதுனால அந்த பிரச்சனைக்குள்ளே வருது. அன்புமணி எதுக்கு போகல? எடப்பாடி ஐயா தான் முடிவு எடுக்கிறார். திமுக வந்து சும்மா இந்த அதிகார வர்க்கம் இந்த கதையெல்லாம் பேச வேணாம். அது பண்ணிட்டு இருக்கிறது அழிச்சாட்டி. என்னுடைய தனக்காக 3 தேர்தல்களாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சிக்கு, கிட்டத்தட்ட 7 வருடமாக உழைத்துட்டு இருக்கிற கட்சிக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறது அராஜகம். இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஜனநாயகம். வாழ்வுரிமை கட்சி, ராமதாஸ், சசிகலா எல்லாரையும் அரவணைச்சா தான் திமுகவால் ஏதாவது கொஞ்சமாவது தப்பிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு தோன்றி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. அதில் ஃபர்ஸ்ட் சொதப்பல் கரூரில் பண்ண. இப்போ தாவேக்காங்கிறது தனிச்சு விடப்பட்டதுனால திமுகவுக்கு பெரிய செட்பேக். தாவேக்காக்கு எந்த முத்திரையும் உங்களால் குத்த முடியாது. சங்கி முத்திரை குத்த முடியாது, பங்கி முத்திரை குத்த முடியாது, லுங்கி முத்திரையும் குத்த முடியாது. ஏன்னா எல்லாமும் இங்கே வந்துட்டாங்க, இஸ்லாம் சகோதரர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. தாவேக்கா ஒரு பக்கம் தனிச்சு கொடி நாட்டு. திமுகவுக்கு அது பெரிய செட்பேக். 3வது செட்பேக் என்ன அப்படின்னு சொன்னால், பாமகவை பிரிச்சிட முடியும்னு நினைச்சு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, 5 தான் அங்கே இருக்குது, 95 இங்கே இருக்குதுன்னு அன்புமணி தெல்ல தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு. சசிகலா வந்து கட்சியெல்லாம் தொடங்க மாட்டாங்க, கட்சி தொடங்கிட்டாங்க, பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இத்தனை சீட்டுன்னு நிற்பாங்க. அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டோம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து அன்புமணியை அசிங்கப்படுத்துகிற வேலையை நீங்கள் பாருங்க, எடப்பாடியை அசிங்கப்படுத்துகிற வேலையை அவங்க பார்த்து. யாரு? சசிகலா. வாழ்வுரிமை கட்சிக்கும் அதே வேலையை தான் கொடுக்கப்பட்டு. உங்ககிட்ட 2 சீட்டெல்லாம் என்னால் முடியாது, நல்லா புரிஞ்சுக்க. பாவாக்காவையும் ராமதாஸையும் சசிகலாவையும் கொண்டு வர முயற்சி பண்ணி 5வது மிகப்பெரிய தோல்வி திமுக. ஒரு மண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அங்க அமித்ஷா ஸ்ட்ராங்கா ஒரு வேலையை பண்ணிட்டு போனார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லிக்கு அண்மையில் எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்றார். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தேச பட்டியல் வெளியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 160+ தொகுதிகளும் அமமுகவுக்கு 9 அப்படின்ற மாதிரிலாம் உத்தேச பட்டியலில் வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடனடியாக டிடிவி அவர்களும் டெல்லி போய் காத்திருந்து அமித்ஷா பார்த்த ஒரு சில மணி நேரங்களே அமமுகவுக்கு 12 தொகுதி அப்படின்றது மாற்றப்பட்டு ஒரு செய்தி வருது. ஸோ NDA கூட்டணியில் பிக் பிரதர்ன்ற ஸ்டேட்டஸை பாஜக அல்லது அமித்ஷா காட்டுறாங்களா? NDA கூட்டணி பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணி பற்றி தான் பேசுவீங்கன்னு நினச்சேன். வாழ்வுரிமை வேல்முருகன் எதுக்காக தனியாக போய் நிற்கிறாரு, ராமதாஸ் ஐயா திடீர்னு ஏன் கட்சியை தொடங்கினார், சசிகலாமா எப்படி கட்சிக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் வந்துடுறேன். டெல்லியில் போய் இவங்க சீட்டு பேரம் தான் பேசுனாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தரவு இருக்கா? நான் அதை தாண்டி தொகுதி எதுங்கிறதுக்கு பேசுகிறதுக்கு போயிருப்பாங்கன்னு நான் கொண்டு போகிறேன். மறுக்க முடியுமா? இப்போ நாளைக்கு தொகுதி அறிவிக்கணுமா, சீட்டு அறிவிக்கணுமா? தொகுதியும் அறிவிக்கணும், எண்ணிக்கையும் அறிவிக்கணும்ல. தொகுதியை அறிவிச்சுட்டா எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுல்ல. இப்போது நான் வந்து என்ன கேட்குறேன், இந்த பாருங்கள் 12 தொகுதி எனக்கு வேணும், ஏன்னா நான் வந்து 6ல் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற. அப்போ உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ நான் இந்தந்த தொகுதியில் நில்லுங்க சார், அங்கே நின்றா நான் அடுத்த தேர்தலில் கூட ஜெயிக்க மாட்டேன், அப்போ இங்கே எங்கே நில்லுங்க அப்படின்னா அப்போ நான் 9 தான் கொடுப்பேன். நீங்கள் கேட்கும் தொகுதியை கொடுத்தால் இது கூட அமித்ஷா தான் முடிவு பண்ணணுமா சார்? எடப்பாடியே பலவீனப்படுத்தாரா? அப்ப டிடிவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எல்லாம் இந்த அறிவாலயத்துல பல்பு தின்னுட்டு உட்காந்துருப்பான். இல்ல பங்காளி முடிஞ்சு போச்சுனாரு, அப்ப பங்காளி கிட்டே நேரடியாக பேசி. நான் திரும்பவும் சொல்றேன்,
உள்ளே வரும்போதே ஆணித்தரமாக தெரியாமல் யாரும் வரமாட்டாங்க. ஒப்பீடுக்காக சொல்லாட்டியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சத்யா படத்தில் கமலை வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு ராஜேஷ் கிட்ட பேசி 2 பேரும் இப்படி கோர்த்து நிற்கிறது தான் அரசியல். என்கிட்ட உன்னை பற்றின டாக்குமெண்ட் இருக்குது, உனக்கு என்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு சீட் இருக்குது, வா 2 பேரும் கை தூக்குவோங்கிறது தான் அரசியல். அதில் நாளைக்கு தொகுதியை அறிவிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. மனு தாக்கல் பண்ணுறதுக்கு இன்னும் 9 நாள் இருக்கா, 80 நாள் இருக்கா, 90 நாள் இருக்கா? மனு தாக்கல் பண்ணணுமா வேண்டாமா? அப்போது பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு எண்ணிக்கையை பேசிகிட்டு இருக்குது திமுக. அவங்க வந்து தொகுதிகளை எண்ணங்களை பேசுகிறாங்க. அப்போ யாராக இருந்தாலும் எடப்பாடி ஐயாவாக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஐயா நாங்கள் கொடுக்குற தொகுதியாக இருந்தால் 12 கூட கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்கள் கேட்குற தொகுதி கொடுத்து வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருந்தால் 9 கொடுக்க போகிறேன். 9 தானே டிடிவி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறேன்னு சொல்லும்போது வந்த எண்ணிக்கை. அது எப்படி குட்டி போட்டுச்சு டபக்குன்னு? 9 தானே சொன்னாங்க. இப்போ இதுக்கு 12ங்கிற கேள்வி வந்தது. அதாவதுங்க, நாங்கள் நிறைய கேட்டோம், உங்களுக்காக நிறைய கேட்டோம், இருந்தாலும் இந்தந்த காரணங்களை சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க, வாங்க நாம் போய் ஜெயிப்போம். இது அரசியல். அதை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒழுங்காக பண்ணுது. இப்போது 80 சீட்டு கேட்டாங்க பிஜேபியில், கொடுத்துட்டு போகலாம். இப்போ என்னப்போ ஆந்திராவில் கேட்டால் கொடுப்பேன். எடப்பாடி வந்து ஆந்திராவில் கேட்டால் பிஜேபி கேட்டுச்சுன்னா 80 வச்சுக்கோங்க, விட்டா 243 கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லும். தமிழ்நாட்டில் எல்லாம் கேட்குறீங்க. ஸ்ட்ரைக் ரேட் வேணும்ல தலைவரை. 2021 165 தொகுதியில் நிற்கிறாரு டிடிவி. 12 தொகுதிகளில் விக்டரி மார்ஜினுக்கு அளவாக கிட்டக்க வர்றார். லக்ஷ்மணன் 23ன்னு வரும், அந்த கதை வேறு. கிட்டக்க வர்றார். அதில் 4 தொகுதிகளில் அதிமுக தான் வெற்றி பெறுது. விக்டரி மார்ஜின் கிட்ட வந்தாலும் அதிமுக தான் வெற்றி பெறுது. தோத்தது அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விக்டரி மார்ஜினை வச்சு, அதாவது டிடிவி வந்ததுனால தான் அதிமுக தோத்ததுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தொகுதியில் தோக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஸோ 165 தொகுதியில் நின்றார். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்திலையும் தேனியில பொறுத்த வரைக்கும் அந்த உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. உள்ளுக்குள்ளே இருந்த சட்டசபை தொகுதிகளில் எதுலலாம் வந்து பிஜேபி அதிமுகவுடைய சீட்டு ஓட்டு வந்து திமுகவை விட அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 கூட இல்லை, 6ல் அவரே நின்ற 6 தொகுதியில். அப்போது இதையெல்லாம் பார்க்கணும். சும்மா வந்துட்டு நானும் ஒரு குடைச்சலை ஏற்படுத்துகிறேன், அங்கே மட்டும்தான் காங்கிரஸ் பேசுவாங்களா, அல்லது விசிகா பேசுவாங்களா, அல்லது வேல்முருகன் கூட பேசுவாரா, நானும் பேசுவேங்கிறது இல்லை. இப்போ தொகுதியே உடன் டிசைட் பண்ணிட்டு தான் சொல்ல போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவர் வேட்பாளர் பட்டியலோட போயிருப்பார். இவர் வேட்பாளர் பட்டியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு வைகோவுக்கு நடந்த மாதிரி 5 சீட்டில் வந்து 4 ஜெயிச்சவங்களே திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்க. நியாயமானது தானே. இப்போ திமுக சின்னத்தில் நிற்கிறோம்னு உடனே 15 பேர் வருவான். ஏன்னா பம்பரத்தில் நின்று கஷ்டப்படுறத விட, தீப்பெட்டியில் நின்று கொளுத்தப்படுறத விட இங்கே வந்துட்டா கொஞ்சம் ஜவஹர் உள்ளெல்லாம் ஜெயிக்கிறார்ல உதயசூரியனில், ஐயுஎம்எல் தோத்த போது 2021 வருவாங்க. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு தானே உங்களை தலைவராக வச்சுருக்காங்க, வேறு எதுக்கு வச்சுருக்காங்க? இல்லை, இந்த கூட்டணியிலே இந்த பெரிய அண்ணன் இனத்தில் இருக்காரு. பாமக ஏதாவது பேசுச்சா? இல்லை, இப்படி சொல்லப்படுதே, இதுக்கான கருத்து வரல. அது அறிவாலயத்தில் உட்காந்துருக்காங்கல்ல. அதாவது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், கடலையை வாங்கிட்டு உருட்டுக்கல்லையாக மாற்றுவோம். இவனுக்கு உருட்டுக்கல்லையை பிரித்து வச்சுட்டு கடலையாக மாற்றுற ஆளுங்க அங்கே உட்காந்துருக்கிறவங்க. மீடியா தான் பேசுகிறதுக்குன்னே இருக்கீங்க. எதையாவது ஒரு குடைச்சல் இங்கே வாங்க. விசிகா தாவாக்கா அந்த விஷயத்துக்குள்ளே வாங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அன்புமணி ஏதாவது பேசுனாங்களா? அதிக தொகுதி இது அன்புமணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, டிடிவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அன்புமணிக்கு. அப்போ அன்புமணி ஏன் பேசலை? எனக்கு ஒரு 45 கொடுங்க, நான் அதுலேருந்து ஒரு 22 தானே நின்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி 45 கேட்பார்? போன முறை டிடிவி மட்டும் 165 நின்றாங்கிறதுக்காக 165 கேட்க சொல்லி அந்த கூட்டணி அவர் தான் தலைமை. அது அவரோட 2024 ஒரு தொகுதி நின்றதுக்கே பட்டப்பாடம் நான் சொன்னேன் இல்லையா? 2021 சட்டசபை ரீதியான சட்டமன்ற தொகுதி ரீதியான ரிசல்ட் உங்கள் முன்னாடி இருக்குல்ல. எத்தனை தொகுதிகளில் பிஜேபி வந்து தானே 11 வாங்கியது, கூட்டணியோடு சேர்த்து 18 வாங்கினது, 2வது இடத்துக்கு வந்ததுங்கிறதுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. இங்கே உண்மையை தானே பேச முடியும், கதை விட்டு பிரயோஜனம் இல்லையே. அப்போது இங்கே வந்து ஒரு சலசலப்பு இருக்குன்னு டிடிவி போனதுனால, அவர் டெல்லிக்கு போகிறது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டதுனால அந்த பிரச்சனைக்குள்ளே வருது. அன்புமணி எதுக்கு போகலை? அவர் எடப்பாடிக்கிட்ட வரும்போதே அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருப்பார்,
இந்த பாருங்க, எனக்கு 20 கொடுக்கறதா இருந்தால் இந்தந்த இடத்துல வரணும், இதுலேருந்து குறைக்கிறதா இருந்தால் இந்தந்த தொகுதி உறுதியாக வேணும். அப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். காங்கிரஸ் 114 வாங்கியிருக்கு, 65 வாங்கியிருக்கு, 41 வாங்கியிருக்கு, 25 வாங்கியிருக்கு, இப்போ 28 வாங்கியிருக்கு. ஆனால் தொகுதிகளில் ஜெயிச்சது, தொடர்ந்து ஜெயிச்சதுன்னு பார்த்தா 10 தொகுதியில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் மச்சம். போன முறை 18 வென்றதுங்கிறது மச்சம். 10 தொகுதியில் தான் 3 தேர்தல்களாக அவங்க வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க. அப்போ திமுகவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையிலே காங்கிரஸ் கொடுக்கணும்னா அந்த 10 தொகுதியை தான் கொடுக்கணும். பட் அங்கே நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. பியூஷ் கோயல் என்டிஏ கூட்டணியை இறுதி செய்வதற்காக, அதாவது தொகுதி பங்கீட்டில் இறுதி செய்வதற்காக சென்னை வந்திருக்காரு. ஸோ அமித்ஷா அவர் மூலம் கொடுத்த மெசேஜ் என்னவா இருக்க போகுது சார்? நீங்கள் அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு பாருங்கள். மோடி இப்படி உட்காந்துருக்கும்போது இந்த பக்கம் எடப்பாடி ஐயா இருப்பார், இந்த பக்கம் அன்புமணி இருப்பார், அதுக்கப்புறம் அண்ணாமலை இருப்பார். இப்போ பியூஷ் கோயல் வரும்போது இந்த பக்கம் அண்ணாமலை உட்காந்துருப்பாரா? கேமரா மாற்றி வச்சிங்கன்னா தான் அப்படி இல்லை. எல்முருகன் நயினார் தானே இருக்காங்க. பாருங்கள், எடப்பாடி ஐயா தான் முடிவு எடுக்கிறார். திமுக வந்து சும்மா இந்த அதிகார வர்க்கம் இந்த கதையெல்லாம் பேச வேணாம். அது பண்ணிட்டு இருக்கிறது அழிச்சாட்டியும். தனக்காக 3 தேர்தல்களாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சிக்கு, கிட்டத்தட்ட 7 வருடமாக உழைத்துட்டு இருக்கிற கட்சிக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறது அராஜகம். இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஜனநாயகம். தலைவர் கண்டிப்பாக எடப்பாடி ஐயா தான். 140 சீட்டில் நிற்க போகிறது அவர் தானுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி மீட்டிங்கில் பேச்சுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் திமுகவுக்கும் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு செய்தி கொடுப்போமே. பியூஷ் கோயல் இப்படி உட்காந்துருக்காரு, எடப்பாடி இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பியூஷ் கோயலா 140 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஆட்சியை பியூஷ் கோயலாக வாங்கி கொடுக்க போகிறாரு, எடப்பாடியாக தான் வாங்கி கொடுக்க போகிறார். ஆனால் பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஒடிசாவில் நிதிஷ் எப்படி மதிக்கணுமோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்ததுக்கு பிறகும் நிதிஷ் வந்து இந்த ஆட்சியில் இத்தனை நாள் இருக்கணுங்கிறத வலியுறுத்தி அவரை முதலமைச்சராக்கி, இல்லைங்க என்னால் முடியலை, என்னுடைய வயது காரணமாக முடியலன்னதுக்கு அப்புறம் அவர் ஏற்கனவே சொன்ன ராஜ்யசபாக்குள்ளே போனாங்க. இல்லைன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவர் ராஜ்யசபாவை பற்றி பேசியிருப்பார். அந்த சாதனையை அவர் சாதிச்சுட்டு போகணும், இத்தனை வருடமாக இருந்ததுங்கிறது. அதுக்காக இறங்கி உள்ள வருது. ஸோ பியூஷ் கோயல் கண்டிப்பாக முக்கியமான ஒரு மனிதர், தமிழ்நாட்டை பற்றி அக்கறை உள்ளவர், அவருக்கு அந்த பணியை கொடுத்துருக்காங்க. எடப்பாடி ஐயாவும் பியூஷ் கோயலும் சேர்ந்து பண்ணுவாங்கன்னா என்டிஏங்கிறது இந்தியா பூரா இருக்கிற கூட்டணி. திமுக மாதிரி கும்டி பூண்டி தாண்டாத கூட்டணி இல்லை. தடால நிற்க முடியுமா திமுகவால்? விடுதலை சிறுத்தைகள் நின்றுருவாங்க தடால. இந்த பக்கம் சித்தூரில் விடுதலை சிறுத்தைகள் நிற்பாங்க, திமுகவால் நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் இது இங்கே உட்காந்து மெட்ராஸில் பேசிகிட்டு இருக்கு. ஏங்க புதுச்சேரிக்கு எதுக்கு இங்கே திமுக கூட பேசுறதுக்கு காங்கிரஸ் வராது? புதுச்சேரியில் திமுகவுக்கு என்ன வேலை இருக்குது? எத்தனை சீட்டு இருக்குது? ஆல்ரெடி ஒரு மண்ணும் கிடையாது. அங்கே ரங்கசாமி, இப்போ பிஜேபி, இப்போ பாமக, அதிமுக, அதுக்கப்புறம் தானே திமுக. அப்போ திமுகவோட பேசுறதுக்கு எதுக்கு சிதம்பரம் வர்றாரு? நாங்கள் தான் டெல்லிக்கு போயிட்டோம், ஏன்னா எங்களுக்கு இந்தியாங்கிறது பெரிய நாடு, அதில் ஒரு நல்ல மாநிலம், முக்கியமான மாநிலம் தமிழ்நாடுன்னு தெரியும். உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, அந்த பேசில் பேசுறதுக்கு போகிறீங்க? அண்ணாமலை, எடப்பாடி இவர்களுக்குள்ளே இருந்த கிளாஷ் வந்து இந்த தேர்தல் மூலம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. கிளாஸ் எல்லாம் 2 கிளாஸாக எடப்பாடி வந்து இறங்கி வந்துட்டாரா? கிளாஸ் எல்லாம் 2 கிளாஸாக மாறி சேர் சொல்லிக்கிட்டாங்க. சோடா குடிச்சிக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு இல்லை. ஆல்ரெடி சேர்ஸ் எப்போ சொன்னாங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா இந்த தேர்தல் எடப்பாடி முதலமைச்சராக்குவது தான் வேலை அப்படின்னு தெளிவாக சொன்னார்ல. சேர்ஸ் சொல்லிட்டார். மைக் முன்னாடி தான் பேசினாரே கண்டி, நேரில் பார்க்கும்போது அந்த ரங்கராஜ் பாண்டே கேட்டதுக்கு எடப்பாடி என்ன சொன்னார்? அது மீடியாக்கள் தான் திரிச்சிக்கிட்டு இருக்கு, நாங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும். அதே தானே சொன்னேன். இதே எடப்பாடி சொல்லி தான் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு சொல்லிட்டு இதே ஊடகங்கள் பேச. நீங்க ஒரு கதையை திரிச்சிட்டு ஐயோ அப்ப அங்க நம்பியார் எலெக்ஷன்ல இறங்கி வந்துட்டாரு. இந்த கருத்து மூலியமா எடப்பாடி வந்து இறங்கி விட்டாரா அண்ணாமலை விவகாரம் குறித்து? அண்ணாமலை விஷயத்துல தப்பு பண்ணதெல்லாம் 2023 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அர்த்தமற்ற வேலையை பண்ணி கூட்டணியிலேருந்து பிரித்து போய் 2024 தனியாக சந்தித்த போதே திருஷ்டி பூஷணிக்காக சுற்றி இத்தனை அழிச்சாட்டியத்துக்கும் தூக்கி போட்டாச்சு. 2024 அப்புறம் அவங்கவங்க எதை சொல்லி கொண்டிருந்தார்களோ அதில் இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்புன்னு உணரத் தொடங்கிட்டாங்க. உணரத் தொடங்கினதனுடைய உச்சகட்டம் தான் 2019 பிஜேபி எதிர்த்த டிடிவி, 2024 என்டிஏக்குள்ளே வந்த டிடிவி, இன்றைக்கி வந்து 12-9ங்கிற பேசு பொருளுக்கு ஒரு காரணமாக இருக்கார். கரெக்டாக இணைஞ்சு போனதுனால தான் அது நடக்குது. அன்புமணி ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், அழகாக எடப்பாடியை வந்து சந்தித்து பேசும்போதே தொகுதியை சொல்லியிருப்பார், சீட்டை சொல்லியிருப்பார், இதை குறைக்கிறதா இருந்தால் இதில் அதிகப்படுத்தணுங்க விருப்ப தொகுதியில் அப்படிங்கிறத பேசியிருப்பார். இதையே டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, அது வேறு என் சின்னத்தில் நிற்கிறதுனா உனக்கு 9 சீட்டு கொடுக்குறேன்,
நானும் 4-1 தோத்துக்கிட்டு இருக்கேன். 175 போட்டி போட்டு 133 தான் ஜெயித்தேன். 2006 130 போட்டி போட்டு 96 தான் ஜெயித்தேன். இதே கூட்டணியை வச்சு தான் தோத்தேன், ஜெயித்தேன். நீயும் அதே மாதிரியே பண்ண போகிறேன் என்றாலும் இப்போ வைகோ ஒத்துக்கிட்டார்ல, அவர் எவ்வளோ பெரிய வீர மனுஷன், மீசெல்லாம் அப்படி முறுக்குவார், அவர் ஒத்துக்கிட்டார்ல. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன, வா எல்லாம் 9 சீட்டுனா நான் திமுகவில் கொடுக்குறேன், உனக்கு கொடுக்குறதா இருந்தால் 4 தான் கொடுப்பேன். இது என்ன, இது என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ்? மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. அந்த கட்சி திமுக இருக்கு, அதிமுக அது இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அது தப்பு. இது என்னங்க கதையா சொல்லி ஒட்டுமொத்த உள்ள சம்மதிக்க வைக்கிறாங்களா? இருந்தால் இரு, இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி வருது. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா, இருந்தாலும் இல்லைங்கிற கதையெல்லாம் வெளில மறைமுகமான ஒரு பேச்சு தான். அதெல்லாம் மீடியா சொல்லாது. இருந்தாலும் இப்போ வாழ்வுரிமை கட்சியை மட்டும் திமுக வேல்முருகன் 24 மணி நேரம் திமுக கெடு வச்சுட்டார். இந்த எல்லாம் சொல்லணும்னா கள்ளப்பருவ மணிக்கு நான் ஒரு முக்கிய முடிவை எடுப்பேன் அப்படின்ட்டு அதுமாரி எடுத்துட்டார். நான் வெளியேற வருவேன் இந்த திமுக கூட்டணியிலேருந்து. ஆனால் எங்களை வெளியேற்றுவது உயர் அதிகாரிகள் தான் இந்த கூட்டணியிலேருந்து எங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். யார்? ஸ்டாலின் எல்லாம் அந்த தப்பு பண்ணலை, தப்பை வேற யாரோ பண்ணாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை, அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கு என்ன சம்மந்தம்? என்ன ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு? பச்சையாக சொல்லட்டுமா, வாழ்வுரிமை கட்சி, ராமதாஸ், சசிகலா எல்லாரையும் அரவணைச்சா தான் திமுகவால் ஏதாவது கொஞ்சமாவது தப்பிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு தோன்றி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு சொதப்பல் கரூரில் பண்ணிச்சு. இப்போ தாவேக்காங்கிறது தனிச்சு விடப்பட்டதுனால திமுகவுக்கு பெரிய செட்பேக்கு. தாவேக்காவுக்கு எந்த முத்திரையும் உங்களால் குத்த முடியாது. இப்போ சங்கி முத்திரை குத்த முடியாது, பங்கி முத்திரை குத்த முடியாது, லுங்கி முத்திரையும் குத்த முடியாது. ஏன்னா எல்லாமும் இங்கே வந்துட்டாங்க, இஸ்லாம் சகோதரர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. தாவேக்கா ஒரு பக்கம் தனித்து கொடி நாட்டுது. திமுகவுக்கு அது பெரிய செட்பேக். 3வது செட்பேக் என்ன அப்படின்னு சொன்னால், பாமகவை பிரிச்சிட முடியும்னு நினச்சிச்சு. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, 5 தான் அங்கே இருக்குது, 95 இங்கே இருக்குதுன்னு அன்புமணி தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். ராமதாஸை குறைத்து மதிப்பிடலை, ராமதாஸை விமர்சிக்கலை, இவர் தான் விமர்சித்தார், அவர் விமர்சிக்கலை, ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. வைகோவை விட்டுருங்க, அவர் அப்படி இப்படி சொல்லிட்டியாச்சு. துரை வைகோ ஆனால் இல்லைங்க, நான் எப்படியும் தனி தான், போன வாட்டி தீப்பெட்டி, இந்த வாட்டி தீக்குச்சி, வேற எல்லாம் உங்கள்கிட்டலாம் நான் வரமாட்டேன், அவருக்காக ஒரு செட்டு, அப்பாக்காக 3 செட்டு, ஒரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. கூடவே இருந்தவங்களோட 2016க்கு அப்புறம் கூடவே இருந்தவங்களோட. விசிகா கிட்ட வரலாம் அப்படின்னா விசிகாவுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, விஜய் எத்தனை தன்னுடைய வாக்கு தூக்கிட்டு போகிறாருன்னு தெரியல. இவனுங்க பண்ண அத்தனை அட்டுழியத்துக்கும் கூட இருந்து விட்னஸ் ஃபோட்டோ கொடுத்தாச்சு. திமுக பண்ண அத்தனைக்கும் எதிர்கேள்வியும் கேட்க முடியாது. இப்போ நான் 6ல் நின்றேன் அப்படின்னு சொன்னால் நான் 4 ஜெயிக்கிறதே கஷ்டம். அதனால் 10 கொடுத்தீங்கன்னா தான் நான் 6ஐயாவது ஃபோக்கஸ் பண்ணி 4ஐயாவது ஜெயிப்பேன். இந்த எண்ணத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. ஏன்னா தாவேக்கா ஒரு த்ரெட்டாக இருக்குது. அப்போது பாமகவை உள்ளே கொண்டு வரணுங்கிற முடிவை திமுக வேண்டாங்குது. இது அதனுடைய 4வது செட்பேக், திமுகவுடைய 4வது செட்பேக். பாமக ஐயா நீங்கள் தனியாக இருந்தே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருங்க, அன்புமணியை திட்டுங்க, ஸ்கூலுக்கே போனதில்லை, ஒரு வாட்டி அவர் ஷூவில் லேஸ் போடாமல் போயிட்டார், நான் தான் போய் 50 ரூபா கட்டிட்டு வந்தேன், இப்படி அன்புமணி எதையாவது திட்டிக்கிட்டே இருங்க, தனியாக போயிருங்க. சசிகலா கட்சியெல்லாம் தொடங்க மாட்டாங்க, கட்சி தொடங்கிட்டாங்க, பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க இத்தனை சீட்டுன்னு நிற்பாங்க. அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டோம், நீங்கள் 2 பேர் சேர்ந்துக்கோங்க. அன்புமணியை அசிங்கப்படுத்துகிற வேலையை நீங்கள் பாருங்கள், எடப்பாடியை அசிங்கப்படுத்துகிற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. யார்? சசிகலா. வாழ்வுரிமை கட்சிக்கும் அதே வேலையை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்ககிட்ட 2 சீட்டெல்லாம் என்னால் முடியாது, நல்லா புரிஞ்சுக்க. நீ 5 வருஷமாக கேட்காம ஒரு 10 கோரிக்கையை எழுதி கொடுத்துட்ட. கோரிக்கை கொடுக்குற அளவுக்கு நீ பெரியாளாக வந்துட்ட. அப்போ நீ பெஸ்ட்டு என்ன பண்ணு, தனியாக நெல், வன்னியர் வாக்குகளை பிரி, அந்த வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு வா. தோக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, முயற்சி எடுத்துகிட்டு வா, திருப்பி பாராளுமன்றத்தின் போது சேர்த்துக்கலாம். ஏன்னா தமிழ் உரிமை, அந்த உரிமை, அப்படிங்கிறதெல்லாம் பேசி நம்ம திருப்பி ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தாவாக்காவையும் ராமதாஸையும் சசிகலாவையும் கொண்டு வர முயற்சி பண்ணி 5வது மிகப்பெரிய தோல்வி திமுகவுக்கு. ஒரு மண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அமித்ஷா ஸ்ட்ராங்காக ஒரு வேலையை பண்ணிட்டு போனார். 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியை ஏற்படுத்தி ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு போனார். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் 2026 என்டிஏவுடைய தொகுதி வாரியான அறிவிப்பு வர ஆரம்பிக்கும். அண்ணாமலை நிற்கிறாரு, அவர் அந்த 20 பேரையோ 25 பேரோ கொடுக்கறதுங்கிறத 80 கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்ட்ரைக் ரேட்டை முதல்ல அதிகப்படுத்திட்டு வாங்க. 10ல் 8 ஜெயிப்பீங்கன்னா 20 கொடுத்தா 16 ஜெயிப்பீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 20க்கு 4 ஜெயிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போய் 80ல் 76 ஜெயிப்பேங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது களம். பிஜேபி எப்படி வடக்கில் கிழக்கில் மேற்கில் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வச்சு ஜெயிக்குதோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி உடன்பாடுக்குள்ளே வர்றாரு.
இதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளிடுங்க. இதெல்லாம் மாலை முரசு, தினத்தந்தி, தினகரன் எழுதக்கூடிய ஒரு மேட்ரு. நீங்கள் படிச்சுக்கோங்க. மெயின் மேட்ரு என்னன்னா, திமுக எத்தனை தொகுதியில் நிற்க போகுது, அதிமுக எத்தனை தொகுதியில் நிற்க போகுது. ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தெரிய வேண்டியது அதுதான். ஏன்னா பெல் அடிச்சு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை தொகுதின்றது அடுத்தது ஹெட் டு ஹெட். இது ரெண்டு தான் இப்போ முக்கியம். சீரியஸாக எலெக்ஷன் எடுத்திருக்காங்களா? இல்லை அதிகமான தொகுதிகளை ஒரு குறைஞ்சது ஒரு 100 தொகுதிகளாவது ஹெட் டு ஹெட் இருக்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் கூட்டணி டைவர்ஷன் பண்ணி காய் நடத்த வாய்ப்பு இருக்கா? திமுக 100ல் தான் மோதுதுன்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க. என்டிஏ வெற்றி எழுதப்பட்ட வெற்றி. 160ல் 145க்கு மேலே ஸ்ட்ரைட்டாக போட்டி போடணும். திமுக 160க்கு 175 போட்டி போடணும் தான் பிளான் பண்ணிச்சு, முடியல. அதனால் ஹெட் டு ஹெட் வந்து 80% to 90% இருக்கணும், 90% இருக்கணும். இந்த 10% ஏன் விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வந்து யாராவது இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கோ அல்லது வேறு யாருக்கோ சீட்டு கொடுத்து இவங்க தட்டி எறிஞ்சிட்டாங்கன்னா, கோட்டையை காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தானே நிற்கும். அதிமுக நிற்காட்டியும் அதிமுகவுடைய தோழமை கட்சி நிற்கக்கூடிய தொகுதியில் திமுக நிற்கிறதுங்கிறது கோட்டையை காப்பாற்றுவதற்காக பண்ணும். இப்போ பொள்ளாச்சியில் தலைகிடன்னு இருந்தாலும் அதிமுக சீட்டு கொடுக்காது. ஏன்னா அது கோட்டையை காப்பாற்றணும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ அரசியலில் திமுகவும் அதிமுகவும் ஏன் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தங்களை மூணாக பிரிச்சுக்கிறாங்க. தன்னுடைய தோழமை கட்சிக்கு கொடுத்தாலும் ஜெயிக்க வைக்கலாம், தோழமை கட்சி கொடுத்தாலும் அவன் வளரக்கூடாதுன்னா அவனை தோக்கடிச்சிட்டு வெளில வந்துடலாம். 2021 பிஜேபி கிட்ட அதிமுகவே ட்ரை பண்ண அந்த முட்டாள்தனத்தை திமுக பல வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பண்ண போகிறதில்ல. தன் கோட்டையை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய தோழமை கட்சியும் வெற்றி பெற்றுட்டு ஆட்சிக்குள்ளே வரணும், தான் மெஜாரிட்டியை பிடிக்கணும். தான் மெஜாரிட்டியை பிடிக்கணும்னா தன் ஸ்ட்ரைக் ரேட்டு தனக்கு தெரியணும். 114 திமுக பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 160க்கு மேலே நின்றா தான் அதால் பிடிக்கவே முடியும். ஸ்ட்ரைக் ரேட்டுக்குள்ளேயே வர முடியும். 4க்கு ஒரு தொகுதி ஊற்றி முடிக்கும். ஸோ அதனால தான் திமுக வந்து ஒவ்வொருத்தனையாக மிரட்டிட்டு இருக்கு. தொண்டனுக்கு கோபம் வரும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.